Hi everyone, welcome to Pariksha Academy. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது யூபிஎஸ்சி ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் பத்தி தான். இந்த வேலை வாய்ப்பை பத்தின முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. இதுதான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 28ஆம் தேதி, அதாவது 4 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த எக்ஸாமுக்காக கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னு சில பேருக்கு டவுட்டா இருக்கும். அதாவது ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி இது மூணு சேர்ந்ததுதான் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ். இது மூணுலயுமே போஸ்டிங் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த போஸ்டிங்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதி நவம்பர் மாசம். ஸோ இதை பத்தின முழு விவரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் தான் இது. என்ன போஸ்டிங் அப்படின்னா கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்ற எக்ஸாமுக்காக தான் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 345 போஸ்டிங் வந்து காலியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மொத்தமாக, அதாவது நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆர்மி இது மூணுலையுமே சேர்த்து 345 போஸ்டிங் வந்து வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, முக்கியமா சென்னையில இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷனை நல்லா ரீட் பண்ணா இதை பத்தின ஐடியா நமக்கே கிடைக்கும். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் நீங்க அபிஷியலா பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.upsc.gov.in. ஸோ பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கேடரா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 11 கேடர்ல வந்து அவங்க ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டனன்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சேலரி எவ்வளோ, கேப்டன்னா சேலரி எவ்வளோ, மேஜர்னா சேலரி எவ்வளோ, இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கேடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பே ஸ்கேல் வந்து 56,100, அதாவது 56,100ல ஆரம்பிச்சு 2,50,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட பே ஸ்கேல். ஸோ மினிமம் சேலரியே வந்து பாத்தீங்கன்னா 56,000ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்ப யோசித்து பாருங்க இது எவ்வளவு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேட்டகரியா பார்த்துருவோம். ஆர்மி, சென்னையில இருக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அகாடமில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதுமானது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேவியில ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ இதுக்கு அடுத்த ஹையர் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ +2 முடிச்சவங்க கூட ஏர்ஃபோர்ஸ் அகாடமில ஒர்க் பண்றதுக்கு எலிஜிபிள். அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்க்குறப்போ 25 வயசை வந்து தாண்டி இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றதுனால ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, இப்போ +2 முடிச்சவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து முக்கியமா மேரேஜ் ஆயிருக்க கூடாது. அதே மாதிரி அவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல மேரேஜுக்கு வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் அப்படின்றப்போ 2 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் வந்து தாண்டி இருக்க கூடாது. இதுதான் அவங்க போட்டிருக்க கண்டிஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தின முழு விவரம் என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ், அதாவது இந்திய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு படையில இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு. ஆல் ஓவர் இந்தியால 345 இடம் வந்து காலியா இருக்கு. மினிமம் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 56,000ல இருந்து 2,50,000 வரைக்கும் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ், பர்சன் வித் டிசபிலிட்டி, அடுத்து வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜ் கிடையாது. மற்ற ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து வெறும் 200 ரூபாய் தான். 25 வயசை கடக்காத யார் வேணாலும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ +2 பாஸ் பண்ணவங்கல இருந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம் உண்டு. எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பிலிம்ஸ், மெயின்ஸ்னு 2 இருக்கு. இந்த ரெண்டுலயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்களுக்கு தான் இந்த வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு கடைசி நாள் இந்த மாசம் 17ஆம் தேதி. யாருக்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய வெப்சைட் www.upsc.gov.in. இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்த ஜாப் அலர்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பார்க்கு வரணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching the video.